பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கியவுடனே 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அவையானது. இந்த தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் தொடங்கப்பட்ட நாடாளுமன்றம் தற்போது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்கள். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றம் தொடங்கிய போது தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ரிக்கி ஆண்ட்ரூ அவர் அண்மையில் உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று பல்வேறு முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய மக்களவை உறுப்பினர் ஒருவர் மரணமடைந்ததால் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாகத்தான் தற்போது அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அது எழுப்பப்பட இருக்கிறது. 12 மணிக்கு அது எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரான் போர் விவகாரம் தொடர்பாக அவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதன் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறார்கள். 2 அவைகளிலுமே அதன் மீது விவாதம் வேண்டும் என்று கோர இருக்கிறார்கள். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. அதில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே அவை தொடங்கும் போது இந்த மத்திய ஆசிய பகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறார்கள். அதே போன்று மாநிலங்களவையில் தற்போது இந்த உலக கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவை தற்போது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.